ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு சமையலுக்குள்ளே போகலாம். சண்டையில் கொஞ்சம் பிரேக் ஆச்சு. இப்போ ஈவினிங் டின்னர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இன்றைக்கி நான் எல்லாம் அறுத்து வச்சுருக்கிறேன். பிரியாணி பண்ணலாம் நைட்டமு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் அறுத்து ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம அளவு தெரிஞ்சல எண்ணெய், அதுக்கோசரத்தான் நம்ம ஸ்பூனில் போட்டுக்கிறது. நல்லா காஞ்சிச்சுது எண்ணெய். ஏலக்காய் 2, பட்டை 2-3 லவங்கு போட்டுக்கலாம். நல்லா காய்க்கு பாருங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். வெங்காயம் போடலாம். பாருங்க, அது பின்னாடியே பச்சை மிளகாய் போடலாம். இன்னும் ஃபஸ்ட்டே போட்டால் இதெல்லாம் எகிரிடும், முகத்தில் டேமேஜ் ஆகிடும். அதுக்கு பயம். அது ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் இதான பிறகு அப்புறம் நம்ம புதினா போடலாம். ஃபஸ்ட்டே போட்டால் முகத்தெல்லாம் எதிரும். அதுக்கு தான் நான் சேஃப்டியாக பண்ணாமல் திருப்பி பார்க்கணும் இல்லையா. இப்போ பாருங்கள், புதினா ஓகே பாருங்க, நல்லா ஃப்ரை ஆகுது. இன்னைக்கு சமையலுக்கு லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் செய்யணும் பண்ணுறது, கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன். அது இப்போ சமைச்சுக்கிறேன். ஓகேவா, இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும், கொஞ்சம் இதாகும். கொஞ்சம் ஓப்பன் பண்ணலாம். பாருங்க, இப்போ நல்லா கொஞ்சம் இதாக பாருங்க. சூப்பர் வாசனை இருக்குது. கம்மகமான வாசனை வர மாதிரி இருக்குது. அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம இது கல் உப்பு. சீக்கிரம் தண்ணி வந்து லைட்டாக தண்ணி போட்டுக்குவேன். இன்னொரு 5 நிமிஷம் 2 செகண்ட் ஆகும். நல்லா வட்டினா தான் அது டேஸ்ட் வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்க. இப்போ தக்காளி போடுவோம். தக்காளி நல்லா தக்காளி வதங்கி நல்லா அதுக்கு ஒரு 10 நிமிஷம் விடணும். எதுலேயுமே நல்லாமே ஃப்ரை பண்ணி வறுத்தா தான் நம்மளுக்கு நல்லா சுவை கிடைக்கும்.
டேஸ்ட்டு கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு ருசிச்சு ரசித்து சாப்பிடலாம் நம்ம. இது ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. அப்புறம் பார்க்கலாங்க. 10 நிமிஷத்துக்கு அதுக்கு நம்ம சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் எல்லாம் கழுவி வச்சுருக்கிறேன். பாருங்க நல்லா இதாக இருக்கும். இப்போ சில்லி பவுடர் 2 ஸ்பூன். நம்மளுக்கு காரம் எவ்வளோ கூட அவ்வளோ போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் போடணும். மஞ்சள் பொடி கலர்லாம் எதை போடுறது இல்லைங்க. எல்லாம் நேச்சுரல் வீட்டில் எப்படி செய்யணுமோ அப்படிதான். நம்ம அதை பார்த்து இதை பார்த்தால எப்படி வீட்டில் நம்ம நார்மலாக செய்யணுமோ அந்த மாதிரி தான் செய்யணும். அதுதான் பசங்க இஷ்டப்பட்டு நல்லா சாப்பிடுறது. என்னென்ன வேணும் நமக்கு சங்கோட நல்லா சாப்பிட்டு செய்யுது பாருங்க. அப்படி அதே குஜ்ஜி எடுத்து சாப்பிடலாமா நல்லபடியாக ஆகணும். என்ன பண்ணுறோம் இது சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். சிக்கனு அந்த கொஜ்ஜிலே நல்லா இதாகணும். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா பிரியாணிக்கு நல்லா இதுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இது 10 நிமிஷம் ஆகுங்க. நம்ம அரிசி ரெடி பண்ணி வச்சுட்டோம். ரெடியாக இருக்குது. இப்போ 10 நிமிஷம் வச்சுட்டோம். இதெல்லாம் அவ்வளோக்கு அது கரெக்டாக புதினா போட்டு நான் கொத்தமல்லி என்ன இருக்குல்ல இப்போ அரைச்சிருக்கிறேன். அது லாஸ்ட்டில் போடுவோம். அது ஒரு சுவை கிடைக்கும். ஃபஸ்ட்டில் எல்லாம் போட்டால் ஒரு டேஸ்ட் வராது. நல்ல வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி அரைச்சிக்கணும் பாருங்க. பார்க்கலாம். இப்போ பாருங்க எப்படி நல்லா இது பண்ணலாம். பார்க்கவே சூப்பராக இருக்கு. நல்லா இதாச்சு. இதுக்கு தண்ணி ஊற்றணும். அளவு தண்ணி ஊற்றணும். இதெல்லாம் பிரியாணி செய்கிறப்போ பிரியாணி இலை அது இதெல்லாம் போடுவாங்க. பிரியாணி மசாலா இதெல்லாம் எதுவும் போடுறதில்ல. நார்மல் வீட்டில் எல்லாருக்கும் அதுதான் நான் போட்டு செய்வேன். அதே செம்ம டேஸ்ட்டாக வரும். இப்போ நான் அளவோட தண்ணி ஊற்றிக்கிறேன் பாருங்க. 2 கிளாஸில் அரிசி போட்டோம்னா அதே கிளாஸில் அரிசி 3 கிளாஸ் அரிசி போட்டோம். அதுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி. இப்போ இது நல்லா கொதிக்கணுங்க. இது கொதிச்சு ஒரு 3 கொதி 2 கொதி வரணும். அது மேலே வெங்காயத்தக்கெல்லாம் நல்லா மெதுக்கணும். அந்த டைமில் அரிசி போடணும். இப்போ இது கொதிக்கிட்டாங்க சூப்பராக. அப்போ டேஸ்ட் வரும். ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்குது. இன்னும் ஒரு 2 கொதி கொதிக்கிட்டோம். அப்போ அரிசி போடலாம். கரெக்டாக வரும். ஓகே இன்னும் ஒரு 2 கொதி வரும். மனம்
நல்ல ஸ்மெல்லு வைப்பாங்க. நம்ம செடியில் பிடிச்சிருந்தேங்க, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பாருங்க. இது ஒரு சுவை கொடுப்போங்க பிரியாணிக்கு பாருங்க. அதே மாதிரி இது கொத்தமல்லி போடணுங்க லாஸ்ட்டில். இது கொத்தமல்லி அப்புறம் அரிசி போட்டாக்கா சூப்பராக இருக்குங்க. 2 கொதி வந்த பிறகு நம்ம அரிசி போடலாம். இப்போ அரிசி போடலாம் பாருங்க எப்படி கொதிக்குது. இப்போ அரிசி போடலாம். ஸ்பெஷல் அரிசிலாம் இல்லைங்க, நார்மல் அரிசி தான், வீட்டில் இருக்க அரிசி தான் போடுறது. நம்ம பிரியாணிக்கு செப்பரேட் அரிசி ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற அரிசி தான் வாங்கி நம்ம செய்ய முடியும். கழிச்சாச்சு. இப்போ இன்னொரு 10 நிமிஷம், இது 2-3 கொதி வந்தாலும் பிரியாணி ரெடி. அப்போ தம் விட்டாக்கா சூப்பர் சாப்பாடு ரெடி, பிரியாணி சாப்பாடு ரெடி. மூடி வச்சு ஓகேங்களா, ஒரு 10 நிமிஷம் வச்சா பிரியாணி ரெடி. திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்க சூப்பர். நார்மல் பாருங்க, கலருக்கு எதுவுமே கிடையாது. எப்படி நம்ம வீட்டில் செய்யணும் அப்படியே தான், அவ்வளோதான். இப்போ இதே தம் வச்சோம்னா 10 நிமிஷம் ஆயிடுங்க. இப்போ தம் வைக்கணும், 10 நிமிஷத்தில் ஆயிடுங்க. சிம்மில் வச்சோம்னா அப்போ தான் லைட் ஆனப்போ நல்லா ஆகும். இப்போ பிரியாணி ரெடிங்க. அதுக்கு தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. இது தயிர் பச்சடிங்க. பிரியாணி ஆன உடனே தயிர் பச்சடி பிரியாணி. இன்னைக்கு சாப்பாடு டின்னர் நைட். ஸோ சண்டே இன்னைக்கு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. டைம் ஓவர் ஆச்சு, அதுக்கு தான். மீண்டும் சந்திக்கும் நாளைக்கு. சூப்பர். இன்னைக்கு சமையல் வேலை முடிச்சு, மீண்டும் சந்திப்போம். பாய்.